ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஹீரோயின் வந்து காலையில் ஆஃபீஸ்க்கு வராங்க. அங்கே நம்மளோட லின் உட்காந்துருக்காரு. நைட்டு நடந்ததுக்கெல்லாம் ஐம் ரியலி சாரி, நான் ஏதோ தெரியாமல் அப்படி பேசிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி விடு அப்படின்ற மாதிரி நம்ம லின் சொல்கிறான். இப்போ நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறேன்னா, இது மாதிரி வந்து ஜெனி வந்து அந்த கம்பெனிக்கு ஜிஎம்எஃப் கம்பெனிக்கு போகலை, அவளுக்கு பதிலாக நான் போகிறேன். ஏன்னா யாராவது இந்த கம்பெனிலேருந்து போய் தானே ஆகணும், இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இவனுக்கு அனுப்ப மனசே இல்லை. ஏன்னா ஹீரோயின் போயிட்டானா இவனுக்கு கொஞ்சம் மிஸ் பண்ணுவான் இல்லையா. அதனால நீ வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுற, உன்னுடைய மைண்ட் வந்து ஸ்டேபிளாக இல்லை, அங்கே போய் நீ சமாளிப்பியா அப்படின்ற மாதிரி கேட்க, ஹீரோயினும் நான் வந்து சமாளிச்சுக்கிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ, சரி புது என்விரான்மெண்ட் வந்து உனக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்ற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்கிறான். இப்படி நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ கம்பெனிக்கு வரா. ஃபஸ்ட்டு வந்தானே கொஞ்சம் ரொம்பவே ஃபீல் பண்ணி தான் நின்றுட்டுருக்கா. இப்படி உள்ளக்க வந்து ஒரு ஆள் கொண்டு போய் அந்த கம்பெனி ஃபுல்லாக சுற்றி காமிக்கிறாங்க. எங்கெங்கே என்னென்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு நம்ம ஹீரோவுடைய கேபினுக்கு பக்கமாக வராங்க. அப்போ அந்த ஆளே சொல்கிறாரு, இந்த மாதிரி லிச்வான் வந்து ரொம்ப வந்து நல்ல மனுஷன், எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், அவர் வந்து இப்படி வந்து சொல்லாமல் கொள்ளாமல் போவார் அப்படின்றது எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லி அழைக்க, நம்ம ஹீரோயின் வந்து பொசுக்குன்னு என்ன அவர் என்ன இறந்து போயிட்டாரா அப்படின்ற மாதிரி கேட்க, என்ன சொல்கிறீங்க, அப்படிலாம் கிடையாது, அவர் உயிரோடு தான் இருக்கார், அவர் சுவிட்சர்லாந்தில் இருக்கார், அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னப்போ தான் நம்ம ஹீரோயின் கையோ வாய விட்டோமேன்ற மாதிரி இருக்குது. இப்படியே வந்து எம்மா வந்து பேச்சு கொடுக்குறா, இது மாதிரி இந்த ஆஃபீஸ்க்கு வந்ததுக்கு ரொம்ப ஹாப்பி அப்படின்ற மாதிரி காமனாக பேசுகிறாங்க. நம்மளோட லின்னுக்கு வந்து நம்ம ஹீரோயினை விட்டு இருக்கவே முடியல. அப்படியே வந்து நம்ம ஹீரோயின்கிட்ட பார்த்து கடலெல்லாம் போட, இப்படியே நம்ம ஹீரோவுடைய அண்ணனை இப்போ தான் நம்ம ஹீரோயின் மீட் பண்ணுறாங்க. அவருக்கு இந்த பிள்ளையை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்ற டவுட்டு இருக்குது. பட் வந்து மறந்துட்டார் போல் இருக்குது. யோசிச்சு பார்த்துட்டு, ஏய் அந்த முட்டையை அடித்தவன் நீ தானே என் காரில் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் என்னங்க செய்வேன், தெரியாமல் பண்ணிட்டேன், ஐம் சாரி, இந்த பிரச்சனை இதோடு முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லி ஒரு சார்ட் அவுட் பண்ணிடுறாங்க. ஹீரோவுடைய அண்ணன் என்ன பண்ணுறான்னா, நம்ம ஹீரோயினை வந்து சோஃபியா அப்படின்ற பேரில் தான் கூப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, எதுக்கு அப்படிலாம் கூப்பிட்றீங்கன்னு சொல்கிறப்போ, ஒவ்வொருத்தவங்க பேரையும் எனக்கு வந்து ஞாபகம் வச்சுக்க முடியாதுமா, நீ முதல்ல சாப்பாடை வந்து எனக்கு வாங்கிட்டு வான்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் ஒரு சாப்பாடை வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு, அவன் என்னமோ கூப்பாடை பாலை தூக்கி போட்டுட்டு எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இன்னொரு சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்கிறான். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ பழைய வெஞ்சன்ஸை காட்டுற மாதிரி நம்ம ஹீரோயினை கொஞ்சம் கொஞ்சமாக டார்ச்சர் பண்ணுற மாதிரியே தெரியுது. இங்கே ஹீரோயினுக்கு வந்து வந்திருக்கா, பட் அவளுக்கு அதுக்கான வேலையை கொடுக்காம தேவையில்லாத வேலையெல்லாம் அவர் வாங்கிட்டு இருக்காரு. ஜூஸ் போட்டுட்டு வா, அது போட்டுட்டு வான்னு சொல்லிட்டு. இப்படி அம்மா என்ன பண்ணுறான்னா, நம்ம ஹீரோயின் கிட்ட நம்ம ஹீரோவுடைய நம்பர் கொடுக்கறதுக்கு ஒரு 15,000 ரூபாய் கேட்டிருப்பா இல்லையா, அதை இப்போ ரிட்டன் கொடுத்துட்டு, இது மாதிரி வந்து எக்காரணத்துக்கு கூட்டு உன்கிட்ட மட்டும் சொல்லிடாத, நான் வந்து உங்ககிட்ட காசு வாங்கினத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக, நம்ம ஹீரோயின் லின்னுக்கும் இவனுக்கும் வந்து ஏதோ கனெக்ஷன் தான், லவ் இன்னும் இருக்குது அப்படின்ற மாதிரி நினைக்க, இப்போ வந்து இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு குண்டு பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாதிரி அலெக்ஸுன்ற ஒரு பேருக்கு வந்து நீங்கள் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி அனுப்பி வைக்கணும் மெயிலு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோயினும் போயிட்டு நம்ம ஹீரோக்கு அனுப்புகிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோவுடைய பேர் அலெக்ஸுன்றது நம்ம ஹீரோயினுக்கு தெரியாது. ஏன்னா சைனீஸ் நேம் வந்து லீச்வான், அவனோட இங்கிலீஷ் நேம் வந்து அலெக்ஸு. அதனால் அலெக்ஸுன்ற பேர் நம்ம ஹீரோயினுக்கு தெரியாது. அதனால் வந்து யாரோ ஒரு ஆள் சொல்லிட்டு சுவிட்சர்லாந்து கம்பெனிக்கு தான் அனுப்ப சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கம்பெனி விஷயம்னால அனுப்பி விட்டுறேன். இப்படியே வந்துட்டு நம்ம ஹீரோயின் ஒரு பார்ட்டி போகிறாங்க. ஏன்னா அவங்க அண்ணன் கூட தான் போகிறாங்க ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு. இப்படியே நம்ம வழக்கம் போல் நம்ம ஹீரோவுடைய அண்ணன் கீழே மேலேயும் ஒரு மாதிரியாக பார்க்க, இதை நம்ம ஹீரோயின் கவனிச்சிடுறாங்க. என்னாச்சு இப்படி பார்க்குறீங்க, என்னோடய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எதுவும் நல்லா இல்லைன்னு சொல்லி நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லைம்மா ரொம்பவே நல்லா இருக்குது, அந்த ஷூ அந்த ட்ரெஸ் எல்லாமே உனக்கு நல்லாவே சூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, டக்குன்னு ஒரு பொண்ணு வந்து ஒரு புது மொபைல் ஃபோன் கொடுக்குது. அதை வந்து எனக்கு வேணான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்க, இல்லை எனக்கு ஆல்ரெடி ஒரு ஃபோன் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ, அவர் சொல்கிறாரு, இப்போ தான் உன்னை பாராட்டினேன், அதுக்குள்ளே இந்த டப்பா ஃபோனை எடுத்து காமிக்கிற பாரு, இன்னமும் நீ அப்டேட்டே ஆகலமா, என்னம்மா நீ இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்கள் அப்படிலாம் சொல்லாதீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃப்ரெண்டு, நான் ரெட் கலரை பார்த்தா பயப்படுவேன், அதனால் இந்த ரெட் கலர் ஃபோனை வாங்கி கொடுத்துட்டு கீப் ஃபைட்டிங் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு, அதனால் வந்து அவருக்காக தான் அந்த ஃபோனை நான் வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி இவர் ரொம்ப உருக்கமாக பேசுகிறப்போ, புள்ள எங்கேயோ நல்லா அடி வாங்கியிருக்கு அப்படின்றது இவருக்கு நல்லாவே தெரியுது. இப்படிலாம் பேசிட்டு நம்ம ஹீரோயின் ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. இவருக்கு தெரியுது ஏதோ சோகத்தை தான் குடிக்கிறான்னு சொல்லிட்டு உடனே வாங்கிட்டு, நீ வந்து வேலையில் இருக்கிறப்போ இப்படி குடிக்கக்கூடாதுமா, நீ எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுவ அப்படின்ற மாதிரி இவர் சமாளிக்கிறாரு. இப்படியே நம்ம ஹீரோயின் பேர் வந்து ஆனான்ற மாதிரி சொல்ல, ஒரு வழியாக என் பேரை சொல்லிட்டீங்க அப்படின்ற ஹீரோயின் சொல்கிறா. இப்படியே வந்து நம்ம ஹீரோடைய அண்ணன் ஹீரோக்கு கால் பண்ணிவிட்டு, இது மாதிரி வந்து ஆஃபீஸில் ரீசன்ட் டேஸில் நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் நிறையா எடுத்திருக்கோம், உனக்கு சென்ட் பண்ணுறேன், உன்னுடைய ஸ்டாஃப்ஸ் எல்லாம் நீ பார்த்து என்ஜாய் பண்ணு, உனக்கு பழைய மெமரி ரீகால் ஆகட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அனுப்பி வைக்க, நம்ம ஹீரோ பார்த்துட்டே இருக்கா. நம்ம ஹீரோயின் மாதிரி தெரியுதே அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு ரொம்ப ஜூம் பண்ணி பார்க்குறான். நம்ம ஹீரோயின் தான். ஒரு நிமிஷம் நம்ம ஹீரோக்கு ஷாக் ஆகுது, என்னது நம்ம கம்பெனியில் தான் வேலை செய்கிறாளான்னு சொல்லிட்டு. இப்படியே டிரான்ஸ்லேட் வந்து ஆனான்ற பேரில் தான் வந்திருக்கு.
நான் பேரை கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டேன். இப்படியே நான் கன்டினியூ பண்ணிக்கிறேன். நம்ம ஹீரோக்கு நம்ம ஹீரோயினோட பேர் தெரியாது. தட் மீன் இங்கிலீஷ் பேர் தெரியாது. சைனீஸ் நேம் தான் நம்ம ஹீரோவுக்கு தெரியும். அதனால வந்து அந்த நம்பருக்கு ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கால் பண்ணுங்கன்னு ஹீரோயின் அனுப்பியிருப்பா. ஸோ வந்து நம்ம ஹீரோ கால் பண்ணி பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் குரல் கேட்டோன்னே அவனுக்கு இன்னும் கொஞ்சம் பக்கு பக்குங்குது. என்னடா இவகிட்ட இருந்தால் நம்மளுக்கு இதெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணி வந்திருக்கா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோவை மறக்கணும் அப்படின்ற முடிவு பண்ணதுனால அவனை பற்றி இருக்கிற அந்த நினைவுகள் எல்லாம் மறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்டோரி எழுதுறா. இவங்களுக்கு ஒரு நல்ல எண்டிங் இல்லை இல்லையா? அவன் பிரேக்கப் பண்ண ரீசன் சொல்லாதனால நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ இறந்துட்டான், அவனை நினச்சி நான் ரொம்ப வாடி போனேன், அவன் கல்லறையை பார்த்து அப்படின்ற மாதிரி எழுதி இந்த ஸ்டோரியை முடிக்கிறாங்க. ஏன்னா வந்து அவங்க ஹீரோ என்ன சுச்சுவேஷனில் இருக்கான்னு அவங்களுக்கு தெரியாது இல்லையா? அதனால் அவங்க கோவத்தில் அப்படி எழுதி முடிச்சிடுறாங்க அவங்க ஸ்டோரியை. இப்படியே வந்து நம்ம ஜெனி படிச்சுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறா. என்னடி இது லாஸ்ட்டில் படிக்கையில் எனக்கு அவ்வளோ அழகாக வந்துருச்சு, என்னோடய டிஷ்யூ பேப்பர் கூட பத்தலடி, எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வளர்ந்துட்டுருக்க. இப்படியே நம்ம ஹீரோயின் வந்து சரிடி இன்னும் அந்த ஸ்டோரியை வந்து கண்டினியூ பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ கரெக்டாக நம்மளுடைய லின் வந்துட்டு ஹீரோயினை வந்து இது மாதிரி டின்னர் கூப்பிட்ட எதுக்கு வெட்டி செலவு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. நம்ம லின்னு பொசுக்குன்னு கேட்டுடுறான், என்னம்மா நீ ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிற, எதுக்கு வெளிப்படையாக என்கிட்ட சொல்ல வேண்டியதானே அப்படின்ற மாதிரி கேட்க உடனே நம்ம ஹீரோயின் பேச்சை மாத்திரா. சரி வாங்க நம்ம சாப்பாடுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி 2 பேரும் போகிறாங்க. இங்கே லின்னு வந்து நம்ம ஹீரோயினை பார்த்து வழிய ஹீரோயினுக்கு இது தெரிஞ்சிடுது. நம்ம லின்னு கேட்டுடுறான், இது மாதிரி உனக்கு பாய் ஃப்ரெண்ட் யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோயின் சொல்கிறா, இல்லை உங்களுக்கும் ஏமாக்கும் வந்து லவ் போகுதுன்றது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி இவ சொல்ல, என்னம்மா என் ப்ரப்போசலில் டேரெக்டாக நீ ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி தெரியுது, உன்னை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, யாரோ ஒரு ஆள் உன்னை விட்டுட்டு போயிட்டாங்க உன் வேல்யூ தெரியாமல், அதுக்காக நீ இப்படி அழுதுட்டு சோகமாக இருக்க வேணாம், எனக்கு காதலை பற்றி நல்லாவே தெரியும், உன்னை நல்லபடியாக நான் பார்த்துக்கிறேம்மா, எனக்கு ஒரு சான்ஸ் கொடு, நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வெளிப்படையாக பேச ஹீரோயின் சொல்கிறா, காதல் பண்ணுறதுல நான் ஒரு லூசர், என்னை வந்து திருத்திக்க முடியாது, எனக்கு காதலுக்கு எனக்கும் செட் ஆகாது, அதனால இனிமேல் நான் லவ் பண்ணுற ஐடியாலே கிடையாதுங்க யாரையும் அப்படின்னு சொல்கிறப்போ இல்லை எனக்கு ஒரு சான்ஸ் கொடுன்ற மாதிரி கெஞ்சேன். இங்கே ஹீரோயின் டென்ஷன் ஆகிட்டு வழியிலே வந்து இறங்கிடுறா. இங்கே லின் சொல்கிறான், சரி விடு நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி லவ் பண்ண விரும்பலை, ஆனால் வந்து என்கிட்ட பேசாமல் மட்டும் இருக்காத அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயின் சந்திரமுகி மாதிரி முறைச்சி தள்ளுறான் நம்ம லின்னை. இப்படியே வந்துட்டு நம்ம ஹீரோக்கு ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்புகிறா, இங்கே பாரு லிச்வான் எல்லாமே கையை மீறி போயிட்டுருக்கு, ஒருவேளை நானே வந்து உனக்கு இல்லாமையும் போயிடலாம் அப்படின்ற மாதிரி டெக்ஸ்ட் பண்ணி அனுப்பிடுறா. இங்கே ஏன்னா லின் அப்படி அப்ரோச் பண்ணதுனால கொஞ்சம் வந்து அப்படி அனுப்பிவிட இப்படியே வந்துட்டு நம்ம ஹீரோ அந்த டெக்ஸ்ட்டை பார்த்துட்டு ரொம்ப குதிச்சு போகிறான். உடனே வந்து தாத்தா கிட்டே போயிட்டு என்னுடைய பாஸ்போர்ட்டை கொடுங்க, நான் வந்து சைனாக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அது மட்டும் நடக்காது, நான் கொடுக்க முடியாதுடா அப்படின்ற மாதிரி தாத்தா சொல்ல, அப்புறம் நான் போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன், 3 நாள் அவங்களே வந்து எனக்கு புது பாஸ்போர்ட் கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ நீங்கள் எக்காரணத்துக்கு கூட சைனா போகக்கூடாது, உங்கள் உடம்பு ரொம்ப மோசமாயிடுன்ற மாதிரி சொல்லிட்டு தாத்தா போகிறாரு. இப்போ ஜீனட் வந்து என்ன சொல்கிறாங்க, தாத்தா கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒரு ஈர வெங்காயமும் வேணாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு போயிடுறான். இப்படியே வந்துட்டு ஒரு ஆஃபீஸ் ஃபுல்லாக ஒரு ரூமர் கிடையாது, ஒரு நியூஸ் ஒன்று பரவுது. என்னென்னா வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த 2000 ரூமுக்கு வந்து ஒரு ஹோட்டலுக்கு வந்து இன்டீரியர் டிசைன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இல்லையா? அந்த டிசைனை யாரோ காப்பி பண்ணி எடுத்திருக்காங்க. நம்ம ஹீரோ கம்பெனியில் யாரோ ஸ்பை மாதிரி இருந்து லீக் அவுட் பண்ணிட்டாங்க அந்த டிசைனை. இப்போ வேறு ஒரு கம்பெனி டேக் ஓவர் ஆகிடுச்சு, எடுத்துக்கிட்டாங்க அந்த டிசைனை. ஸோ அதனால் அந்த ஸ்பை யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக எல்லாருடைய ஹார்ட் டிஸ்கையும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இப்படியே நம்ம ஹீரோட தாத்தா செம்ம டென்ஷனில் இருக்காரு, இப்படி ஒரு வேலை யாரை பார்த்தான்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே கோவப்பட்டுட்டு இருக்கிறச்ச நம்ம ஹீரோயின் மட்டும் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கா. ஏன்னா ஹீரோக்கு வந்து அப்படி ஒரு ஸ்டோரி எழுதிருப்பா இல்லையா ஹீரோ பேர் வச்சு, ஹீரோ இறந்து போயிடுவான்னு சொல்லிட்டு இப்போ ஹார்ட் டிஸ்கில் வந்து அந்த ஸ்டோரி இருக்க போல இருக்கு, அதை மாட்டி ஒரு வேளை ஹீரோவுடைய அண்ணன் பார்த்தா என் வேலைக்கு அப்பாயிடுமே அப்படின்ற மாதிரி வருத்தப்பட, சரி விடுடி அந்த டபரா கண்ணை ஒன்றும் பார்க்க மாட்டான் அப்படின்ற மாதிரி இங்கே ஜெனி சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்படியே வந்து சுவிட்சர்லாந்து வீட்டை தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு இன்னும் உடம்பு சரியாகலை போல இருக்குது. இப்படியே ஜீனட்டோட சேர்ந்து அந்த ஒர்க்கெல்லாம் அப்படியே பார்த்துட்ருக்க. இப்போ வந்து லின்னோடைய அம்மா வராங்க, இவங்க பேர் லீசா. இவங்க வந்து ரொம்ப கோவமாக வராங்க. ஏன்னா இவங்களுடைய அந்த ஹோட்டலுக்கு தானே அந்த விஷயம்லாம் லீக் ஆகிடுக்கும், அந்த டிசைன் விஷயம். இப்போ வந்து ஹீரோ உண்மையாலே உடம்பு சரியில்லாமல் தான் இருக்காரான்னு சொல்லி பார்த்துட்டு, இங்கே பாரு இந்த ப்ராப்ளம் எல்லாம் உன்னால தான், ஒழுங்கு மரியாதை சைனாக்கு வந்துட்டு எல்லா ப்ராப்ளத்தையும் சரி பண்ணுற வழியை பாரு அப்படின்ற மாதிரி இந்த அம்மா ரொம்ப கோவமாக சொல்ல, ஒரு வழியாக நம்ம சைனா
தான் போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்குள்ளுக்குள்ளே குஷியாகிடுது. இப்படியே வந்து நம்மள இன்னும் சும்மா இல்லை, நம்ம ஹீரோயின் ரிஜெக்ட் பண்ணாலுமே இந்த பூ கொத்த கொடுக்க, ரோஸ் டேன்னு சொல்ல, கிஸ் பண்ணுன்ற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோயின் அப்படியே இக்னோர் பண்ணிட்டு போகிறா. ஏன்னா அவன் நிறையா ஹெல்ப் பண்ணியிருப்பான், டக்குன்னு அவனை தவிர்க்க முடியாது இல்லையா? அதனால தான் இப்படியே வந்து லிசா என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னுடைய பையனை ஃபோட்டோ பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. நம்ம எவ்வளோ பெரிய பணக்காரங்க, ஜஸ்ட் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி வச்சுட்டு நீ ஏன்டா கஷ்டப்படணும், அம்மா கிட்ட வாடா அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள என்ன சண்டைன்றது தெரியல. இப்போ நம்ம லின்னு வந்து அம்மா இவங்க தான்ற மாதிரி எங்கேயுமே சொல்ல மாட்டேங்கிறான். இப்படியே நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோயின் கிட்ட வந்து ஒரு பொண்ணு வந்து டிக்ஷனரி கொடுக்குது. நம்ம ஹீரோ கொடுத்த அந்த சைன் பண்ணி கொடுத்த அந்த டிக்ஷனரி தான். அந்த பொண்ணு கேட்குது, யாரோ கிறுக்கி வச்சுருக்காங்க, இது வேறு யாராவது டிக்ஷனரியான்னு சொல்லி கேட்க, நம்ம ஹீரோயின் வந்து இந்த இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த சைனை வந்து மார்க்கரை வச்சு அழிச்சு போடுறா. அது எப்போ சரியாயிடுச்சு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுக்கிட்ட சொல்ல, இப்படியே வந்து டிக்ஷனரி கொடுத்த பொண்ணு உங்களை ஜயாங்க கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்ல, இவர் பேர் ஜயாங். இவர் வந்து ஹீரோயின்ட்ட சொல்கிறாரு, நம்ம ஒரு ஊருக்கு போகணும், நீ போய் உன் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு வாமா, ஏர்போர்ட்டில் 2 பேரை பிக்கப் பண்ணிட்டு போகணும், டிரான்ஸ்லேட் பண்ணுற வேலை உனக்கு தான், எமர்ஜென்சி உடனே கிளம்புன்ற மாதிரி சொல்ல, இந்த பிள்ளை அறக்க பறக்க எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கண்ணில் லென்ஸ் மாட்டிகிட்டு இருக்கா. இந்த ஜயாங் நின்று கத்திக்கிட்டே இருக்கான், வா வான்னு சொல்லிட்டு. அதனால லென்ஸை கூட சரியாக மாட்டாமல் அந்த கண்ணாடியும் அங்கேயே விட்டுட்டு போயிடுறா. இப்படியே அவசர அவசரமாக போகிற வழியில் லென்ஸ் வந்து கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்குது, சரியாக போடாமல். இந்த பிள்ளை எடுத்து போடலான்னு சொல்லி கையில் வச்சிருக்கு. இந்த ஜயாங் வந்து டக்குன்னு ஒரு தட்டு தட்டிடுறான், லென்ஸ் வேற கீழே விழுந்துருச்சு. இப்படியே ஹீரோயினோட கண்ணு ரொம்ப மங்கலாக தெரிய, சரி வாமா வர்ற வழியில் உனக்கு வேற லென்ஸ் வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இப்படியே ஏர்போர்ட் வராங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ பிரேக்கப் பண்ணி விட்டான் இல்லையா, அப்போ வந்தது ஏர்போர்ட்டுக்கு. 4 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப வர பழைய நினைவுகள்லாம் அவளை வாட்டி வதைக்குது. இப்படியே ரொம்ப சோகமாக நிற்கிறா. சொல்லப்போனால் நம்ம ஹீரோவும் ஜீனத்தும் தான் வராங்க, சைனாவுக்கு வராங்க. இது நம்ம ஹீரோயினுக்கு வந்து தெரியல, அவள் கண் ரொம்ப மங்கலாக இருக்கனால அப்படியே இருக்க. இப்படியே வந்து ஜியாங் வந்து நம்ம ஹீரோவை வந்து வெல்கம் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயின் கொஞ்சமாக இப்போ தான் வந்து தெளிஞ்சு பார்க்குறாங்க நம்ம ஹீரோவை. அவங்க கண்ணு அவங்களால நம்பவே முடியல. ஒருவேளை கண்ணாடி போடாதனால தான் யாரை பார்த்தாலும் அவனை மாதிரி தெரியுதோ அப்படின்ற மாதிரி பார்க்க, இங்கே ஹீரோவுக்கு நம்ம ஹீரோயின் தான் வந்திருக்கானோ தெரியல. அவளை பார்த்துட்டு அவன் ஒரே ஷாக்காக, இப்போ நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சிச்சு நம்ம ஹீரோ தான் சொல்லிட்டு இப்படியே ஜியாங் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, இவங்க தான் ஆனா அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட யோசிக்கலையே, டக்குன்னு கையை கொடுத்துட்டான். ஏன்னா நம்ம ஹீரோ நம்ம இன்னமும் நம்ம ஹீரோயினை லவ் பண்ணுறான் இல்லையா. அப்படியே நம்ம ஹீரோயினுக்கு பழைய காதல் நினைவுகள் எல்லாம் வந்துட்டு போகுது. அப்படியே கையை கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோ ரொம்ப கையை ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்கிற, அதுக்கப்புறம் அவரே டக்குன்னு எடுத்துடுறாரு. நம்ம ஹீரோயின் நினைக்கிறாங்க, என்னடா இது, இவன் கை வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கு, ஆள் பார்க்க ரொம்ப மெலிஞ்சு போய் வேற இருக்கான், ஒருவேளை இவனுக்கு உடம்புக்கு எதுவும் சரியில்லையோ அப்படின்ற மாதிரி நினைக்க. இப்படி இந்த எபிசோட் எங்கே முடியுது.